ஈசாக்க பாக்குறோம். என்ன செய்யறார் அப்படின்னா, லகாய் ரோயி என்னும் துறவின் வழியாய் வந்து, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67 அந்த வசனங்கள் வரும். சோ பாத்தீங்கன்னா, லகாய் ரோயி என்னும் துறவின் வழியாக வந்து தியானம் பண்ணி ஜெபித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளை, அப்ப எத்தனை விஷயங்கள் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது பாருங்க. ஆமென். ஒருவேளை பொண்ணு பாக்குறக்கு அப்பா அம்மா போனா கூட பசங்க இங்க இருந்து ஜெபம் பண்ணா கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. அதே மாதிரி பெண்களுக்கும் அதுதான். ஆமென், கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் ஐயாவை கல்யாணம் பண்ணதே ஜெபத்தை வச்சுதான். அல்லேலூயா. அதனாலதான் வண்டி இன்ன வரைக்கும் சூப்பரா ஓடுது. ஆமென், கர்த்தர் நல்லவர், அவரை நான் துதிக்கிறேன். சோ லகாய் ரோயி என்னும் வழியாய், அந்த துறவின் வழியாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் ஈசாக்கை வழி நடத்தினார். அந்த ஊற்று, பரிசுத்த ஆவியாகிய ஊற்று ஈசாக்கை வழி நடத்தினது. அந்த துறவின் வழியாய் வரும் பொழுது தியானம் பண்றாரு. தியானம் பண்ணி தேவனை நோக்கி ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சு முடிச்சிட்டு அந்த வழியா வரும்போது ஒட்டகத்தை பார்த்துட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப தியானம் பண்ணி ஜெபிக்கிற பிள்ளைகளை தேடி ஒட்டகங்கள் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்களை எதிர்கொண்டு வரும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி, எதை எதிர்பார்த்திருக்கிறாயோ தேவ பிள்ளையே, அது குழந்தையா இருக்கட்டும், ஒரு பெரிய உயர்வுகளாக இருக்கட்டும், பெரிய பிசினஸாக இருக்கட்டும், எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அந்த ஒட்டகங்கள் உங்க வீட்டை தேடி வரும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் அப்பாவுக்கு பெரிய கைத்தட்டு கொடுத்துருங்க. ஹalleluya. நீ எதிர்பார்த்திருக்கிற வேலை உன் குடும்பத்தை தேடி வரும். ஹalleluya. ஆமென், ஹalleluya, ஆமென். கர்த்தர் பாருங்க, நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆமென். ஜெபிச்சு முடிச்சிட்டு பார்க்கும்போது, தியானம் பண்ணி முடிச்சிட்டு பார்க்கும்போது ஒட்டகங்கள் வர கண்டான். அல்லேலூயா. அப்ப ஜெபத்துக்கும் தியானத்துக்கும் தாய் வீட்டுக்கும் வரும்போது அப்பா நம்மை ஆசீர்வதித்தே தீருகிறார்.